நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் கர்பான் ஜனதா கட்சி நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. இதுகுறித்து தலைநகர் டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் ராஜு அளித்த விவரங்களை பார்க்கலாம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த பிரதான கோரிக்கை மத்திய கல்வி அமைச்சர் இந்த பதவி விலக வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முக்கிய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இதனை வலியுறுத்தி தான் இங்கு கூடியிருக்கக்கூடிய பல மாணவர் சங்க அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். முக்கியமாக சோனம் வாசிக் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றார். குறிப்பாக அவருடைய உடல்நிலையானது தற்போது மிகவும் ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவருடைய உடல்நிலையானது இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக 28ஆம் தேதி முதல் அவர் தொடர்ந்து தனது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அவருடைய எடை 8.2 கிலோகிராம் ஆனது குறைந்திருப்பதாகவும் மேலும் அவருடைய உடல்நிலை மோசமாவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவர்கள் தொடர்ந்து அவர்களை வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை அவருடைய உண்ணாவிரதம் ஆனது தொடரும் என அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக கடந்த மாதம் தொடங்கப்பட்ட இந்த போராட்டத்தில் தற்போது வரை சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளம் சமூகத்தினர், குறிப்பாக பல்வேறு மாணவ அமைப்பினர், தன்னார்வ தொண்டர்கள் என பலரும் இங்கு தங்களுடைய நேரில் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதாக இவர்கள் கூறி வருகிறார்கள். எனவே இவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் இவர்களுடைய போராட்டம் எதிரொலிக்கும் என இவர்கள் நம்புகிறார்கள். இதற்கு ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி தொடங்கும் நிலையில அன்றைய தினம் இந்த பகுதி, அதாவது போராட்டம் நடைபெறும் இந்த பகுதியிலிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியை திட்டமிட்டு இருக்கின்றார்கள். தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் ராஜீவ். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கிளைச்சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி 2வது நாளாக சிறைத்துறை அதிகாரிகளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டார். சபரிவர்மன் உடலில் காயங்கள் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தவறு செய்தவர்களை கைது செய்ய வேண்டும், நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தாத்தான்குளம் சம்பவத்தைப் போல தனது கணவர் அடித்துக் கொல்லப்பட்டிருப்பதாக நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த விசாரணை கைதியின் மனைவி வேதனை தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் ஈத்தங்காடு பகுதியில் குட்கா விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்டு 9ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்ட சபரிவர்மன் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக சிறை அதிகாரிகள் கூறினர். சபரிவர்மன் சிறை அதிகாரிகளால் அடித்துக் கொல்லப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் அவரது உடலுக்கு நீதிபதி முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சபரிவர்மன் மனைவி ஆனந்தவல்லி சாத்தான்குளம் வழக்கைப் போல தனது கணவர் அடித்துக் கொல்லப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். அடுத்த சாத்தான்குளம் கேஸ் இந்த சபரிவர்மன் கேஸ். ஜெயில யார் யார் அவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தினாங்களோ அவங்கெல்லாம் தூக்கில போடணும். அதுதான் புருஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஆத்மா நிம்மதி, சாந்தி அடை. ஒரு ஹேண்டிகேப் பாவத்தை அடிச்சு, கைய உடைச்சு, உசுறு தடத்துல அடிச்சு எல்லாம் பண்ணிருக்கானுவோ. முதுகுல அடிச்சிருக்கானுவோ, கையில அடிச்சிருக்கானுவோ, முழங்கையில கோரை. இங்க ஃபுல்லா அந்த ஹேண்டிகேப் கையிலேயே நல்லா கண்ணி போய் இருக்கு பாத்துக்காங்க. இத நடவடிக்கை எடுக்கணும். நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்ததாக கூறப்படும் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் உடலில் 19 இடங்களில் காயம் இருந்ததாக உடற்கூராய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிபதி முன்னிலையில் நடந்த உடற்கூராய்வில் கை, கால்கள், தலை, பின்கழுத்து, நெஞ்சு பகுதிகளில் காயம் இருந்ததும் வலது கையில் முறிவு ஏற்பட்டதும் தெரியவந்துள்ளது. கை கால்களை கட்டி போட்டு தாக்கியதற்கான அடையாளமும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கிளைச்சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேக மரண வழக்கு தற்போது கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. பிரிவு 103 மற்றும் 167 ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் நேசமணி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய நாகர்கோவில் சிறை தலைமை வார்டன் திருவிடை நம்பி, 2ஆம் நிலை காவலர்கள் சிவகுமார் மற்றும் ஜெகன் ஆகிய 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர்.
மேலும் மூவரையும் சஸ்பெண்ட் செய்து திருநெல்வேலி மத்திய சிறைச்சாலை எஸ்பி செந்தாமரை கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் முதல்வர் விஜய் உரிய பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பதிவில் மாற்றுத்திறனாளி இளைஞரான சபரிவர்மன் நீதிமன்ற காவலில் மரணமடைந்திருப்பதை அறிந்து அதிர்ச்சியுற்றதாக கூறியுள்ளார். சபரிவர்மனின் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததாகவும் காவல்துறையினர் அவரை அடித்தே கொலை செய்திருப்பதாகவும் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் இதற்கு உரிய பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சபரிவர்மனின் மரணத்திற்கு நீதி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி சபரிவர்மன் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் முதல்வர் விஜய் மௌனம் காப்பது ஏன் என நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் சபரிவர்மன் எனும் மாற்றுத்திறனாளி நீதிமன்ற காவலில் மரணித்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். அவரை சட்டப்படி தண்டிக்க வேண்டுமே தவிர அடித்து துன்புறுத்தி கொலை செய்வதை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் காவல் மரணங்களுக்கு எதிராக பேசிய விஜய் தனது ஆட்சியில் நடந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று நடவடிக்கை எடுப்பாரா என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே சிறந்த உலகத்தரம் வாய்ந்த மாடல் பள்ளியை முதல்வர் விஜய் உருவாக்குவார் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசு கல்வி நிறுவனங்களை நோக்கி அனைத்து தரப்பினரும் வருவார்கள் என்றும் கூறினார். பசங்க நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல குவாலிட்டியான ஒரு சாப்பாடு நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா எப்படிமா அது மாதிரி நம்ம குழந்தைங்க சாப்பிடணும். இதுதான் எங்களுடைய கனவு. இப்ப இதுதான் இது செய்யறதுக்கு தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சிந்தனை சகோதரர் ராஜ்மோகன் அவருக்கு இருக்கு, எங்களுடைய முதலமைச்சருக்கு இருக்கு. கண்டிப்பாக உறுதியாக 10 வருஷத்துல பாருங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு மாடல் ஸ்கூலை இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்கூலை உருவாக்குவார். அரசு நிறுவனங்களை நோக்கி எல்லாரும் வருவாங்க. சிறுபான்மையினரை துன்புறுத்துவதே பாஜகவின் அடிப்படை கொள்கை என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்க வேண்டும் என்ற பாஜகவின் கோரிக்கை குறித்த கேள்விக்கு தேசியம் தேசப்பற்று பெயரில் மக்களை அச்சுறுத்தி தங்களது கருத்துக்களை திணிப்பதே பாஜகவின் நோக்கம் என்றார். பாஜகவை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட விதத்தில் RSS உடைய கொள்கை என்பது யாரெல்லாம் சிறுபான்மை மக்களில் யாரெல்லாம் சில விஷயங்களை நம்பலையோ, சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு சங்கடங்கள் வருமோ, அவர்களுடைய வழிபாட்டு முறைகளில் அவர்களை வந்து சங்கடப்படுத்தணுமோ, இது எல்லாத்தையும் பண்ணுறது தான் RSS. தேசியம் இந்தியா அப்படிங்கிறது இப்படி சங்கடப்படுத்தி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி தேசியம் இந்திய தேசியம்ங்கிறத திணிக்கிறது பேர் தான் RSS. மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் மதுரை விமான நிலையம் வந்த காங்கிரஸ் மாநில தலைவரும் எம்பியுமான மாணிக்கம் தாகூரை சந்தித்து போராட்டக் குழுவினர் மனு அளிக்க முயன்றனர். ஆனால் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் அவர் மனுவை பெற்றுக் கொள்ளாமல் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. சொந்த தொகுதியில் நிலவும் பிரச்சினை குறித்து மக்களின் கோரிக்கையை மாணிக்கம் தாகூர் கண்டுகொள்ளவில்லை என போராட்டக் குழுவினர் அதிருப்தி தெரிவித்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் 15 CBSE மற்றும் பிற வாரிய பள்ளிகள் தொடங்குவதற்கான தடையின்மை சான்றுகளையும் 10 தனியார் பள்ளிகளுக்கான தொடக்க அனுமதி ஆணைகளையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் நேரடியாக வழங்கினார். மேலும் தனியார் பள்ளிகள் மற்றும் புதிய அனுமதி மற்றும் தொடர் அங்கீகாரம் பெற இணையதளம் வழியாக எளிதாக விண்ணப்பிக்கவும் கால தாமதமின்றி ஆணைகள் வழங்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் விநியோகிப்பதற்கு பதிலாக தானியங்கி பால் விற்பனை இயந்திரங்கள் சோதனை அடிப்படையில் கொடைக்கானல் மற்றும் ஊட்டியில் அமைக்கப்பட உள்ளதாக ஆவின் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் விசாரணை மேற்கொண்ட நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு அறிக்கை தாக்கல் செய்த ஆவின் நிறுவனம் ஆவின் பால் விநியோகிப்பதற்கான இயந்திரங்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வாங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. கொடைக்கானல், ஊட்டியில் இயந்திரங்களை அமைத்த பிறகு பாக்கெட் பால் விற்பனை நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. ரயில்வே ஏசி பெட்டிகளில் இருந்து கடந்த 4 ஆண்டுகளில் பயணிகள் பலர் போர்வை, தலையணை உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றதால் 104 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து ஆங்கில நாளிதழ் ஒன்று RTI வாயிலாக எழுப்பிய கேள்விகளுக்கு ரயில்வே அளித்துள்ள பதில்களில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ரயில்வே அளித்த தரவுகளின்படி 2022ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை ரயில்களில் இருந்து 47 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துண்டுகள் திருடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 41 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள படுக்கை விரிப்புகள், 24 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தலையணை உரைகள், 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கம்பளிகள், 2.25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தலையணைகள் திருடப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. ராஜஸ்தானின் பிகானேர் ரயில் நிலையத்தில் அதிகளவு திருட்டு நடந்துள்ளதும், இந்த திருட்டுகளில் ரயில்வே ஒப்பந்ததாரர்களுக்கு 104 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருச்சி, பாலக்கோடு கோட்டங்களில் திருட்டே நடைபெறவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா கண்டோன்மென்ட் ரயில் நிலையத்தில் துணை நிலைய கண்காணிப்பாளரை தாக்கியதாக குற்றச்சாட்டில் 4 ரயில்வே பாதுகாப்பு படை பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பெண் பயணி ஒருவர் ஏறுவதற்காக ஹிராகுட் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்திய விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து துணை நிலைய கண்காணிப்பாளரை RPF பணியாளர்கள் தாக்கி இழுத்துச் செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து 2 உதவி துணை ஆய்வாளர்கள் உட்பட 4 RPF பணியாளர்களை பணியிடை நீக்கம் செய்து சம்பவம் குறித்து வட மத்திய ரயில்வே நிர்வாகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. டாடா கேபிட்டல் நிறுவனம் தங்க கடன் பிரிவிலும் களமிறங்குகிறது. இதற்காக கேரளாவைச் சேர்ந்த யோகக்ஷேமம் லோன்ஸ் நிதி நிறுவனத்தின் 88.6 விழுக்காடு பங்குகளை 318 கோடி ரூபாய்க்கு கையகப்படுத்துகிறது. இதன் மூலம் தென்னிந்தியாவில் 162 கிளைகளை கொண்ட இந்நிறுவனம் டாடா கேபிட்டலின் துணை நிறுவனமாக மாறுகிறது. அதன் தற்போதைய மேலாண் இயக்குநர் உன்னிகிருஷ்ணன் தொடர்ந்து நிறுவனத்தை வழிநடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் நெல் பயிர்களை மேம்படுத்துவதற்காக தியான்ஃபு ரைஸ் கோர் எண் 1 என்ற அதிநவீன மரபணு சிப் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிப் மூலம் நெற்பயிரின் 5000க்கும் மேற்பட்ட மரபணுக்களை ஒரே சோதனையில் கண்டறிய முடியும். இது தேவையற்ற பயிர்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து நீக்குவதால் நெல் உற்பத்தி மற்றும் பயிர் வளர்ப்பு காலம் 3 1 பங்காக குறையும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்தில் பெல்ஜியம் அணியை காலிறுதி வரை கொண்டு சென்ற கேப்டன் யூரி டெலிமென்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட் கிளப் அணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஸ்டன் வில்லா அணியில் விளையாடி வரும் இவரது ஒப்பந்தம் 385 கோடி ரூபாய் அளவில் இருக்கும் என தெரிகிறது. காசிமிரோவின் வெளியேற்றம், உகார்டேவின் காயம் மற்றும் எடர்சன் ஒப்பந்தம் ரத்தானதால் ஏற்பட்டுள்ள மிட்ஃபீல்டு வெற்றிடத்தை நிரப்ப பயிற்சியாளர் மைக்கேல் காரிக் தலைமையிலான மான்செஸ்டர் யுனைடெட் இவரை ஒப்பந்தம் செய்ய உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் காரைக்காலில் உள்ள போர் வீரர் நினைவிடங்களில் இந்திய பிரான்ஸ் இரு நாட்டு கொடிகளும் ஏற்றப்பட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. பிரெஞ்சு துணை தூதர் ஜூன் பிலிப் ஹூதர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் மலர் வளையம் வைத்து உலகப் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளிலும் பாரம்பரியமாக இந்நாள் கொண்டாடப்பட்டது. மேற்காசிய போர் காரணமாக துபாய் ரியல் எஸ்டேட் சந்தை பெரும் சரிவை கண்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் வீடுகள் விற்பனை 16 விழுக்காடு குறைந்துள்ளதாக சந்தை ஆய்வு நிறுவனமான அனராக் கூறியுள்ளது. வீடுகளின் வாடகையும் 4 முதல் 7 விழுக்காடு வரை குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது.
கடந்த 5 ஆண்டுகளாக துபாய் ரியல் எஸ்டேட் துறை அபார வளர்ச்சியை கண்டு வந்தது. கடந்த ஆண்டில் மட்டும் 150 நாடுகளில் இருந்து 1,30,000 பேர் துபாயில் வீடுகளை வாங்கினர். கடந்த ஆண்டு மட்டும் 23 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கு குடியிருப்புகள், அலுவலகங்கள் வாங்கப்பட்டன. இதில் இந்தியர்கள் மட்டும் சுமார் 90,000 கோடி ரூபாய்க்கு வீடுகளை வாங்கினர். கோல்டன் விசா சலுகை, நல்ல வாடகை வருமானம், இந்தியா அமீரகம் இடையே சிறந்த போக்குவரத்து வசதி போன்றவை இதற்கு காரணமாக இருந்தன. ஆனால் கடந்த பிப்ரவரி கடைசி நாளில் தொடங்கிய போர் துபாய் ரியல் எஸ்டேட் தொழிலை கடுமையாக பாதித்துள்ளது. முதலீட்டாளர்களிடையே ஏற்பட்டுள்ள அச்ச உணர்வுதான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஆந்த்ரோபிக் நிறுவனம் தனது கிளாட் AI கட்டணங்களை இந்திய ரூபாயில் அறிமுகம் செய்துள்ளது. இதன்படி கிளாட் ப்ரோ திட்டம் மாதம் 2,000 ரூபாய் என்றும், மேக்ஸ் திட்டம் மாதம் 11,999 ரூபாய் என்றும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கிளாட் AI பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அவர்களை கவர ஆந்த்ரோபிக் நிறுவனம் இந்த புதிய கட்டண முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. முன்னதாக பெங்களூருவில் தனது அலுவலகத்தை திறந்த ஆந்த்ரோபிக் இந்தியாவில் தனது வர்த்தகத்தை வேகமாக விரிவுபடுத்தி வருகிறது. AI பயன்பாடு அதிகரிப்பால் இந்தியாவில் பணியாளர்களுக்கு ஆழமான தொழில்நுட்ப திறன் குறைபாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக இந்திய மென்பொருள் நிறுவனங்களின் சங்கமான நாஸ்காம் எச்சரித்துள்ளது. தொழில்துறையும் கல்வி நிறுவனங்களும் ஆழமான பொறியியல் அடிப்படை அறிவை பாதுகாக்க தவறினால் உண்மையான AI தொழில்நுட்பத்தை இயல்பாகவே கையாளும் திறமைசாலிகளை உருவாக்குவதற்கு பதிலாக வெறும் AI சார்ந்து மட்டுமே இருக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களை உருவாக்கும் அபாயம் உள்ளது என்று அச்சங்கம் கூறியுள்ளது. பாரம்பரிய கோடிங் கற்பித்தலை தாண்டி அடிப்படை பொறியியல் அறிவு, துறை சார்ந்த கற்றல் மற்றும் நவீன மதிப்பீட்டு முறைகளை வலுப்படுத்த வேண்டுமென்றும் அந்த அமைப்பு அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. இத்தாலியில் மக்கெனா சாக்ரா என்ற பெயரில் டிஜிட்டல் திருவிழா ஊர்வலம் நடத்தப்பட்டுள்ளது. இதில் மத வழிபாட்டு சிலைக்கு பதிலாக ஒரு பெரிய டிஜிட்டல் திரையை மக்கள் சுமந்து சென்றனர். மேலும் பங்கேற்பாளர்களின் ஸ்மார்ட் போன்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு மெழுகுவர்த்தி போல ஒளிரச் செய்யப்பட்டன. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் இன்று நான் உங்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்ற செயற்கை நுண்ணறிவு குரலை ஒலித்தன. மனிதர்களுக்கும் தொழில்நுட்பத்துக்குமான பிணைப்பை வெளிப்படுத்தவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக இதன் அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். சீனாவின் கிங்டாப் நகரில் உள்ள ஜியாசு விரிகுடா கடலரி சுரங்கப்பாதையின் முக்கிய அகழ்வு பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்தன. ஷென்லான் என்ற பிரம்மாண்ட இயந்திரம் தனது இலக்கை எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 17.48 நீளமும் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வடிவமைப்பும் கொண்ட இந்த திட்டம் உலகின் மிகப்பெரிய மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் சவாலான கடலடி சுரங்கப்பாதையாகும். மருத்துவத்துறையில் 2,144 பேர்களுக்கு முதல்வர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 751 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கும் 1,393 சுகாதார ஆய்வாளர்களுக்கும் அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது ஆட்டோகிராஃப் கேட்டவர்களுக்கு பிரியமுடன் விஜய் எனவும் கையெழுத்திட்டார். மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு மேடையை விட்டு கீழே இறங்கி முதல்வர் ஆணையை அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 139 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 85 மருத்துவ கட்டடங்களையும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டையும் விஜய் தொடக்கி வைத்தார். மேலும் நலம் TN இணையதளத்தையும் அவர் தொடக்கி வைத்தார். பணி நியமன ஆணை பெற்றவர்களோடு முதல்வர் விஜய் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. முதல்வரிடமிருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் அது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்கு அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். அது ரொம்ப ஒரு நல்ல ஜெஸ்டர் சார். நான் வந்து மேல போகணும்னு நினைச்சேன், பட் நான் சிரமப்பட்டு சாரே கீழே வந்தது வந்து ரொம்ப ஒரு கைண்ட் ஜெஸ்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாஸ்டர்ல பண்ணுவாங்களே இந்த மாதிரி பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி. விஜயனா ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாரும் ரொம்ப பரவாயில்லமா குடும்பம்னு அப்படி சொல்லவும் ரொம்ப அப்படியே மனசு குளிர்ந்துட்டேன். அந்த மாதிரி ஆயிட்டு. ஸோ மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட் இன் மை லைஃப். பிரேம் போட்டு நான் வச்சுக்குவேன் எங்க வீட்டில் கண்டிப்பா. கங்க்ராட்ஸ் பண்ணாரு. நல்லா ஒர்க் பண்ணுவோம். ஆக்சுவலி ரொம்ப ஜானுவரி எக்ஸாம் நடந்தது. 6 months வெயிட் பண்ணி அப்புறம் தான் கிடைச்சது. அதுவே ஒரு லாங் வெயிட்டிங் தான். இப்போ கிடைச்சது ஹாப்பியா இருக்கு. நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் முதல்வர் விஜய் உரிய பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பதிவில் மாற்றுத்திறனாளி இளைஞரான சபரிவர்மன் நீதிமன்ற காவலில் மரணமடைந்திருப்பதை அறிந்து அதிர்ச்சியுற்றதாக கூறியுள்ளார்.
சபரிவர்மனின் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததாகவும் காவல்துறையினர் அவரை அடித்தே கொலை செய்திருப்பதாகவும் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் இதற்கு உரிய பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சபரிவர்மனின் மரணத்திற்கு நீதி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலம் ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் இணைத்துள்ள முதல்வர் விஜய்தான் களவாணி என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கூறினார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என்ற முதல்வர் விஜயின் விமர்சனத்திற்கு பதிலளித்து பேசினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாணிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கிறார்களே. திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததாக கூறப்பட்டது கட்டுக்கதை என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கூறினார். திமுக தீய சக்தி என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுக்கிறாங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்லிட்ட கருத்து தான் எங்களுடைய கருத்து. மற்றவருடைய கருத்தெல்லாம் இணைக்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினாங்க. அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். திமுக அதிமுக கூட்டணிக்கு அனிதா ராதாகிருஷ்ணனும் ராஜேந்திர பாலாஜியும் ஒருங்கிணைப்பாளர்களாக ஆகக்கூடும் என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். திமுக மற்றும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜேந்திர பாலாஜி மற்றும் உதயகுமார் ஆகியோரின் பேச்சை அவர் சாடியுள்ளார். ஸ்டாலின் கோவப்பட்டா இல்ல ஸ்டாலின் கோவப்பட வேண்டும் என்று திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி ஆசைப்படுவதும் இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவது ரெண்டு பேருடைய கூட்டணிக்கு திமுக அதிமுக ரெண்டு பேரும் கூட்டணியா இருக்க போறதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் பிராண்ட் அம்பாசிடரா இல்ல ஒருங்கிணைப்பாளர் இருக்க போறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் இதுல ஒன்னும் அசைய போறது இல்ல. சோ கே.டி. ராஜேந்திர பாலாஜி அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வரைக்குமே அவர் எங்க இருக்க போறான்னு தெரியல. இங்க சவுத்துல இருந்து அதிமுக எங்கேயுமே கிளை கழகம் வரை அதிமுகன்ற கட்சியே இல்லாம தான் இருக்கு. அதிமுகன்ற கட்சி அவங்களுடைய மாவட்ட அளவில் தான் இருக்கா தவிர அதுக்கு கீழே யாருமே நிர்வாகிகள் எங்கேயுமே இல்லை. அவங்க எல்லாம் ஒருத்தர் சொல்றாரு மோடியை கூட்டிட்டு இல்ல பாரதிய ஜனதா கட்சி பாத்துக்கோங்க சொல்றாரு. சோ அவங்க பாரதிய ஜனதா கட்சி பாத்துக்கன்னு சொல்றதுக்கு அதிமுக ஒரு கட்சி இருக்கு. சோ அவங்க எடப்பாடின்னு ஒருத்தர் கட்சியில இருக்காரானே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் இருக்கான்றதே அவங்க கட்சியில யாருக்கும் நம்பிக்கை இல்லை. தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என கூறியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார் தாங்கள் யாரையும் தாவேகாவுக்கு அழைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். திமுக அமைப்பு செயலர் RS பாரதி பொழுதுபோக்குக்காக சிபிஐக்கு கடிதம் எழுதுவதாகவும் விமர்சித்தார். யாராவது பணம் கொடுத்து யாரையாவது வாங்க முயற்சி செஞ்சால்தான் குதிரை பேரம். யாராவது ரிசைன்மெண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் அந்த கட்சியில ஸ்டாலினையும் எடப்பாடியும் ஏத்துக்க முடியாம ஸ்டாலின் தலைமையும் எடப்பாடி தலைமையும் ஏத்துக்க முடியாம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்கணும் முயற்சி செஞ்சதை ஏத்துக்க முடியாமல் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது. அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. குதிரை பேரத்தில் கைது செய்யப்பட்டது செந்தில் பாலாஜியும் அவர் கூட இருந்த நபர்களும் 8 பேர். அது சம்பந்தப்பட்ட 50 லட்சத்துக்கு மேல ஹவாலா பணம் மாட்டிருக்கு. சோ அது சம்பந்தமான அடுத்த கட்ட ஒவ்வொரு என்கொயரியும் போயிட்டு இருக்கு. யாரையும் இங்க நாங்கள் அழைக்கவில்லை. யாரையும் நீங்கள் வாங்கன்னு சொல்லல. அந்தந்த தலைமையில எடப்பாடியும் ஸ்டாலினையும் நம்பாமல் வெளியில வர்றவங்களுக்கு நம்ம வெளியில ரிசைன்மெண்ட் வர்றவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்? அவங்க கட்சியில சேர்றவங்களும் யாரும் சேர முடியாது சொல்லுங்க. சிபிஐக்கு யாரு ஹேண்ட் ஓவர் பண்ணோம்? ஒன்னு கோர்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணோம் இல்ல கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். RS பாரதி கடிதம் எழுதுனால ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அது எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ண தெரிஞ்சுட்டு தான் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதிட்டு இருக்காரு RS பாரதி. திராவிட மாடல் அரசு தொடங்கிய அகழாய்வு பணிகளை புதிய அரசும் தொடர வேண்டும் என முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வரலாற்றை திரிபுவாதங்களால் திசை திருப்பும் சூழ்ச்சிகள் அரங்கேறும் காலத்தில் கீழடி, பொருணை, இரும்பின் தொன்மை என தமிழ் தொன்மை உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். மறைந்திருக்கும் இன்னும் பல கீழடிகளை மேலே கொண்டு வருவோம் எனவும்
இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தெற்கிலிருந்து தொடங்கி எழுதுவோம் எனவும் தெரிவித்துள்ளார். மலையடிப்பட்டியில் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அகழாய்வை சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ள முன்னாள் முதல்வர், தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாப்போம் எனவும், தடங்கள் எதுவரினும் வரலாற்று உண்மையை நிறுவுவோம் எனவும் கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்துவது குறித்து ஆய்வு செய்து தேவைப்பட்டால் புதிய விதிகள் வகுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகள் குழந்தைகளை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியது மற்றும் பணப்பட்டுவாடா செய்தது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவிற்கு ஆணையம் இந்த பதிலை கொடுத்திருக்கிறது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இதன் அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது.